உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், திமுக ஒரு ஆலமரம், ஆனால் பட்டு போச்சு, முடிஞ்சு டயம். திருப்பி அதை நம்பாதீங்க தமிழ்நாட்டு மக்களே. திமுக ஒரு ஆலமரம், அது வயதாயிருச்சு, அது பட்டு போச்சு. திருப்பி தண்ணி ஊற்றி வளர்த்தீங்கன்னா அந்த கொப்பை ஒடிஞ்சு தான் விழுகும், உருப்படி ஆகாது. ஒரு சன்னலோடு செய்ய முடியாது அந்த ஆலமரத்தில். இன்றைக்கி அடுப்பு கூட யூஸ் ஆகாது, எல்லா வீட்லேயும் சிலிண்டர் இருக்குது. சரிங்களா? திமுக திட்டம்ன்ற பேர் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது, இந்த செயலும் கிடையாது. இன்னும் 5 வருஷம் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சால் ஆட்டோக்காரங்க குடும்பம் நாசமாக போயிடும். இன்றைக்கே அரசு பள்ளி போயிட்டாங்க குழந்தைங்க. இந்த குழந்தைங்களாம் விட்டுட்டு தாய் தந்தை ஓடிடுவாங்க தமிழ்நாட்டை விட்டுட்டு. அடுத்து இந்த அரசு பேருந்து ஓட்டுறவங்களும் ஓடிடுவாங்க. அவங்களுக்குன்னு டீ குடி கூட வழி இல்லையா? சரிங்களா மக்களே? அப்புறம் என்ன திமுக திட்டம்? 1000 ரூபா மகளிர் உரிமை தொகைன்னு பெருமையாக பேசுகிறாங்க. எல்லா பேர்த்தையும் கொடுக்குறாங்களா? மாதத்துக்கு 1000 ரூபா. ஒரு மருத்துவமனைக்கு போனால் அந்த 1000 ரூபா செல்லுமா? பத்துமா? அப்போ மருத்துவத்தை நீ ஒழுங்காக கொடுக்க வேண்டியதானே? அது எல்லா பேருக்கும் யூஸ் ஆகும்ல? சொல்லுங்கள் சார். நீங்கள் எதுக்கு சார் 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் மருந்து மாற்ற வைக்கிறீங்க? இதெல்லாம் இது தேவையில்லாத திட்டம். 4 ரூபாய்க்கும் 10 காசுக்கும் மருந்து மாத்திரை விற்கிறதெல்லாம் தேவையில்லாத திட்டம் தானே. அப்போ எந்த திட்டம் நல்லா இருக்கு? அரசு கல்வியில் உணவு போடுறோம்ன்றீங்க, அப்போ இல்லம் தேடி கல்வின்றீங்க. அப்புறம் சமையல் எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ இந்த திட்டம் வேஸ்ட் தானே? திமுக திட்டம்ன்றதே வேஸ்ட்டு, பூரா வேஸ்ட்டு, எது உருப்படியே கிடையாது. மக்களே, அரசு மருத்துவமனையில் காலை உணவு திட்டம்னு போட்டிருக்காரு. அப்புறம் இல்லம் தேடி கல்வின்றாரு. அப்புறம் அந்த உணவு எப்படி சாப்பிட அந்த பிள்ளைய? அப்போ அது திட்டம் வேஸ்ட்டு தானே? இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் வேஸ்ட்டு. இல்லம் தேடி மருத்துவம், அப்புறம் இதுக்கு 5 வயசாவுக்கு 10 வயசாவுக்கு நீ மாத்திரை கடை திறந்த, மருந்து கடை திறந்த,